கமல் உங்க மயக்க மாட்டேங்க. பாரு உங்க மயக்க மாட்டேங்க. ஐயோ! எங்க அம்மா என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியலையே! எங்க அண்ணா என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியலையே! வெளியில நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி போய் சேர்ந்திருக்குன்னு தெரியலையே! எங்க அம்மாக்கு நான் எப்படியாச்சும் புரிய வைக்கணும் அப்டின்ட்டு கண் கலங்கி பார்வதிக்கு புலம்ப தெரியுது. பட் அதன்படி நடக்க தெரியுதா? ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு, இத எப்படி போய் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன்? நான் தப்பு பண்ணலன்னு எப்படி சொல்லுவேன்? அப்டின்ற மாரிலாம் நெனைக்கிறாங்களே! பட் அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணாம இருக்காங்களா? அப்டின்னு கேட்டா கிடையவே கிடையாது. லைக் இவங்க எதுக்கு தான் வந்தாங்க? கேம் விளையாட வந்தாங்களா? இல்ல இந்த மாரி ஜாலியா விளையாடிக்கிட்டு அதுக்கு வந்தாங்களா? அப்டின்ட்டு தெரியல. சரி ஓகே. இந்த ஸ்விம்மிங் பூல் மேட்டர கூட விட்டுருவோம். இது கூட அவங்க பெர்சனல். பட் இருந்தாலும் வெளியில சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அடல்ட் இல்லையா? அது வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ ஒரு வாட்டி சொல்லலாம். பட் திருப்பி, 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 திருப்பி சொன்னா அவங்களுக்கு புரியாது. அத கூட சரி அப்படின்னு விட்டுடலாம். பட் பிக் பாஸ் ரூல்ஸ மறுபடியும், மறுபடியும் பிரேக் பண்றது எந்த விதத்துல ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆல்ரெடி இவங்களால வந்து மொத்த ஹவுஸ்மேட்ஸுமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஸோ மறுபடியும் நான் அப்படி தான்டா செய்வேன், இப்படி தான்டா இருப்பேன் அப்படின்னு பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு விஷயமா எனக்கு படல. இதுல கம்ருதீன் வந்து வரக்கூடிய வாரத்தோட வீட்டு தலைவர, தலையே இப்படி பண்ணா எப்படி தல? என்ன தல? அப்படின்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அண்ட் இந்த வாரத்துக்கான எவிக்ஷன் யாரு அப்படின்ட்டு இப்போ வரைக்கும் நியூஸ் வரல. உங்க யாருக்காச்சும் தெரிஞ்சா மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஒரு சம்பவத்த பத்தியே நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.